இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். கட்டிக்காரன் செஃப் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இப்போது 30 கிலோ சிக்கன் பிரியாணி அளவு மெஷர்மெண்ட்டு. ஆயில் 6 கிலோ ஃபஸ்ட்டே போட்டுக்கணும். நீங்கள் ஆயில் போட்டோடனே அதுக்கு அடுத்தது பட்டை, லவங்கம், ஏலக்காய். பட்டை 35, லவங்கம் 20, கிராம்பு 20 போட்டு வெங்காயம் 12 கிலோ வெங்காயம் போட்டு விதங்கினோம். அப்புறமா 3 கிலோ இஞ்சி, 3 கிலோ பூண்டு ஆட் பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் விதக்கணும். ஒரு 330 கிராம் மிளகாத்தூள், காரம் கொஞ்சம் 30 கிராம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். நம்ம கொஞ்சம் காரம் சாப்பிட்றதுனால இல்லை நார்மலாக வேணுனாக்கா நம்ம ஒரு 300 கிராம் கொடுத்தீங்கன்னா கரெக்டான காரமாக இருக்கும். 300 கிராம் போட்டு நல்லா விதக்கிட்டு பிறகு தக்காளி ஒரு 6 கிலோ, தயிர் ஒரு 3 லிட்ரு, கொத்தமல்லி பெரிய கட்டு 3 கட்டு, புதினா 3 கட்டு, பச்சை மிளகா ஒரு 300 கிராம் போட்டு நல்லா விதைக்கணும். போட்டுட்டு உப்பு ஒரு 3/4 கிலோ ஆட் பண்ணிக்கணும். போட்டு நல்லா விதைக்கினே இருந்துட்டு பிறகு நல்லா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஒரு 12 லிட்டர் தண்ணி எடுத்து ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்ட பிறகு நல்லா மசாலா கொதிக்கணும். நல்லா மசாலா கொச்சிட்டு பிறகு தான் அதுக்கப்புறமா சிக்கன் ஒரு 35 கிலோ சிக்கன் எடுத்து ஆட் பண்ணணும். சிக்கன் போட்டு 2 நிமிஷத்தில் நம்ம கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ரைஸ் எடுத்துன்னு வந்துட்டு பாயிலில் போட்டோம்னாக்கா போட்டு 2-3 நிமிஷத்தில் ரைஸ் தூக்கிடணும். ஜீரக சம்பாவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக எடுத்துடணும். கொஞ்சம் விட்டாலும் உக்காந்துக்கும். அதனால் போட்டு தம் போட்டோம்னாக்கா கரெக்டாக நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வந்து சரியாக வந்துடும். 30 கிலோ. சிக்கன் பிரியாணி ஒரு டபராக்கு 30 கிலோ, 120 கிலோ அரிசி. எண்ணெய் வந்து 6 லிட்ரு. ஸ்கின் அவுட் சிக்கன்னு, அதனால் வந்து எண்ணெய் நம்ம கரெக்டாக 200 கிராம் அளவு கொடுக்கலாம். கம்மி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்கின் இருந்தால் கொழுப்பு இருந்தாலும் கம்மியாக கொடுத்துடணும். நம்ம 120 கிலோ பிரியாணி செய்கிறதுனால ஒரு டபராக்கு 30 கிலோ நம்ம செய்கிறோம். அதனால் வந்து ஒரு டபராவுடைய அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் 30 கிலோ பிரியாணி பட்டை வந்து 35 கிராம், ஏலக்காய் 20 கிராம், லவங்கம் 20 கிராம். 30 கிலோ பிரியாணிக்கு. வெங்காயம் வந்து 12 கிலோ. மிளகாத்தூள் வந்து 30 கிலோவுக்கு 300 கிராம் அளவு. 300ன்றது நம்ம ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். ஒரு 330 கிராம் மிளகாத்தூள் கொடுத்துக்கலாம். இல்லை இஞ்சி 3 கிலோ, பூண்டு 3 கிலோ, மிளகாத்தூள் 320 கிராம். மல்லி 3 கட்டு, புதினா 3 கட்டு பெருசு. தக்காளி 6.5 கிலோ. தக்காளி 6.5 கிலோ.
பச்சை மிளகா 1/4 கிலோ, தயிர் 3 லிட்டர், உப்பு 3/4 கிலோ, தண்ணி 12 லிட்டர், முப்பத்தஞ்சு கிலோ கறி, 30 கிலோ அரிசி 35 கிலோ கறி, அறுபது கிலோ அரிசி, 60 கிலோ அரிசியை வந்து 2ஆ பிரிக்கிறோம். நம்ம 60 கிலோ அரிசியை வந்து ஒரே குண்டால போட்டுட்டு நம்ம வந்து 2ஆ பிரித்து எடுத்துக்கிறோம். நம்ம 30-30ன்னு சொல்லிட்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரிசி போட வேண்டியதான். இப்போ சாப்பாடு போட்டு 30 கிலோ முடிச்சோன்னா துடுப்பு வந்து லெஃப்டில் லெவல் பண்ணி விட்டுருணும். அவ்வளோதான்.
ரெடி ஆயிடுச்சு 20 நிமிஷம் இப்போ சாப்பாடு திருப்ப போகிறோம்